ஹலோ கேஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு சிறந்த விற்பனையாளர்களின் பண்புகள் அப்படிங்கிற டாபிக்ங்க. அதாவது இது என்னடா சேல்ஸ்மேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து எதையுமே வாங்குகிற கண்டிஷன்லேயே இல்லை, எதை விற்க போகிறோம் அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நினைக்கிறோம் இல்லையா? அதுவே ஒரு விலையில்லாத விற்பனை தான். அந்த மாதிரி நம்மளுடைய பேச்சை அடுத்தவங்க எப்படி கேட்கணும், அது அவங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் நம்மளுடைய மனநிலையை நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம எப்படி வச்சுக்கிறது, நம்ம எப்படி லைஃப்பில் வந்து ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்த்தி லைஃப். ஓகேங்க, இப்போ சேல்ஸ்மேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சிம்பிளாக புரிய வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய பொருட்களை பற்றி சொல்லுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மக்களுடைய மனநிலைக்கு பொறுத்த மாதிரி தான் அவங்க வாங்குறதும் வாங்காததும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு 7 டாபிக் வச்சு நம்ம இப்போ சொல்லித்தர போகிறேன். அந்த 7 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து எப்போவுமே லைஃப்பில் உங்களுடைய மெமரியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, இன்று என்னுடைய நாளை அன்பால் நிரப்புவேன். இதுதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பிடிச்சிருக்குங்களா? ஒரு நாளும் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய லைஃப்பில் அன்னைக்கு கிடைச்ச இந்த நாளை வந்து அன்பால் நிரப்பணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணுங்க. 2வது பாயிண்ட் வந்து நிலையான எண்ணம். இது வந்து வெற்றி அடையும் வரைக்குமே இருக்கணுங்க. நிலையான எண்ணம்ங்கிறது அதுதான். நம்ம எப்போது அப் அண்ட் டவுன் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தாலுமே ஒரு விஷயத்தை ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நிலையான எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டுங்க. 3வது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் வந்து இயற்கையின் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய அதிசயம் நான். இது ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு அதிசயம் தாங்க. ஒவ்வொரு லைஃப்குள்ளேயும் ஒரு ஃப்யூச்சர் சக்ஸஸ் இருக்கும், ஒரு ஃப்யூச்சர் சர்ப்ரைஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அதெல்லாம் வெளியில் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கணுங்க. அப்போது நம்மளை ஒரு அதிசயமாக நினச்சி நம்ம ஒர்க் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது. 4வது பாயிண்ட்டு, இந்த நாளை என் இறுதி நாளாக எண்ணி அன்றைய வேலையை அன்றே செய்வேன். அதாவது தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் வர்றேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் இந்த லைனை நீங்கள் நினச்சிக்கோங்க. 5th ஒன் வந்து இன்றைய என் உணர்ச்சிகளுக்கு நானே தலைவன், நானே பொறுப்பும். இதுவும் கரெக்டு தான் இல்லையா? ஏதாவது நம்ம கோவப்பட்டாலும் இல்லை ஏதாவது பிரச்சனை உருவாகுது அப்படிங்கும் போதும், இல்லை நல்லது நடக்கலாம் இல்லை கெட்டது நடக்கலாம், எல்லா விஷயங்களுக்குமே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டோம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு, இல்லை ஒன்னால தான் நீ வந்ததுனால தான் இந்த லேட்டு, நீ வராதனால தான் இந்த பிரச்சனை, இப்படி அடுத்தவங்க மேலே பழி போடாமல் எல்லா விஷயங்களுக்குமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்குள்ளே எதுக்குமே போக மாட்டோம் இல்லையா? 6th ஒன் வந்து எனக்கு மட்டுமே சிரிக்க தெரியும். இது சூப்பர் பாயிண்ட் இல்லையா? சிந்திக்கவும் தெரியணும், இருந்தாலும் சிரிக்கவாத தெரியணுங்க எல்லாத்துக்குமே. இது மறந்து போச்சு இல்லையா? எல்லாத்துக்குமே வந்து சிரிப்புங்கிறதே மறந்து போச்சு. ஏதாவது ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்தோம், செல்ஃபி எடுத்தோன்னா தான் வாய் சிரிக்குது ஆர்டிஃபிஷியலாக இல்லையா? மனசையும் சிரிக்க வைக்கணுங்க. அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸோட நீங்கள் சிரிங்க, உலகமே மாறும். 7th ஒன், இன்று என் மதிப்பை 100 மடங்காக பெருக்குவேன். இது சூப்பரில். நம்ம 0% கூட இருப்போம் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நம்ம மனசு வச்சோம்னா நம்மளும் 100% வந்து நம்மளுடைய மதிப்பை பெருக்க முடியும். ஆனால் இதை வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மதிப்பு தானாக கூட நமக்கு சக்ஸஸ் வந்து நம்மளை தேடி சீக்கிரமாக வருங்க. இதை நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இந்த 7 பாயிண்ட்ஸையும் முடிஞ்சால் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து. ஓகே, இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வகையான மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம பேச்சை கேட்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே சரி, நீங்கள் வெக்ஸாக தேவையே இல்லைங்க. இந்த 7 பாயிண்ட்ஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி நடக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அந்த டைமில் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுவீங்க. நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய சக்ஸஸ் வந்து உங்களைய தேடி வருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும், சக்ஸஸோட
விளிம்பில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனத்தில் நினச்சிட்டு காலை ஊனணுமா இல்லை தாண்டி போகணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணுங்க. நம்ம முடிவு பண்ணுறதுக்கான ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடிய, நம்மளை அதுக்குள்ளே நிலையாக இருக்க வைக்கக்கூடிய இந்த 7 வரிகளையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பப்போ எப்போ எது தேவையோ அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய சக்ஸஸ் ஃபீல்டுக்குள்ளே ஜேர்னி பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.